கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா யோபு 23 அதிகாரம் 8 இதோ, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். தேவன் இருக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்புவதாக இருக்கிறது நம்முடைய பல சோதனைகள். நம்மோட ஜெபத்துக்கு பதில் வராத போது தேவன் என்னை காண்கிறாரா, அவர் என் மேலே கரிசனையாக இருக்கிறாரா என்ற சந்தேகம் கூட நமக்கு வரலாம். ஆனால் நாம் போகிற வழியை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். நம்மால் ஒருவேளை அவரை காணவும் உணரவும் முடியாவிட்டாலும் இயேசு நம்மை காண்கிறார். அவர் நம்மோட வேதனையை அறிவார். நாம் சுமக்கும் பாரத்தை அவர் புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். நம்மோட பயணம் கஷ்டமானதாக இருந்தாலும், ஏன் நமக்கு புரியாமல் இருந்தாலும், தேவன் நம்மோட பார்வைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிறார் என நாம் நம்பணும். அவரோட மௌனம் நம்ம கைவிட்டதல்ல. அவர் நம்ம பக்கத்தில் இல்லாதது போல தோன்றதும் அவர் இல்லைன்னு அர்த்தமும் இல்லை. இந்த அமைதியான காலங்களில், பதில் இல்லையே என்ற நேரங்களில் அவர் நம்மை தாங்கி நம்மை பலப்படுத்தி நம்மை காண்பதற்கும் நாம் உணர்வதற்கும் மேலாக அவர் நம்மை தூக்கி சுமந்து நாம் நம்பும்படியான நிறைய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய மௌனம் நம்ம வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அவர் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி நம்மோட விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நம்மோட வேதனையிலிருந்து விடுதலை தருகிறார். நாம் தொடர்ந்து விசுவாசத்துடன் அவரை தேடி ஜெபிப்போம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை பார்த்து நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் எப்பக்கம் போனாலும் எல்லா பக்கத்திலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். எல்லா இக்கட்டான நேரங்களிலும் எல்லா கஷ்டமான தருணங்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மால் மாத்திரமே அவரை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நாம் அவர் இருப்பதை நாம் உணரும்போது, அவர் நமக்கு பக்கபலமாய் இருக்கிறதை நாம் உணரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அன்பின் பிதாவே, அப்பாண்டூர் எங்களுடைய கர்த்தாவே, இக்கட்டான நேரங்கள் கர்த்தாவே, ஒருவேளை அப்பா நீர் இல்லாதது போன்ற தருணமாய் நாங்கள் நினைத்தாலும் என் தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை வாக்கு தருகிறவராக இருக்கிறேன். எங்களை கர்த்தர் நீர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறீரப்பா. அப்போ எங்கள் கஷ்டமான நேரங்களில் அப்பாண்டவர் நாங்கள் முன்னாய் தேடினாலும் உண்மை காணாதவர்களாக இருக்கிறோம், பின்னாக தேடினாலும் உண்மை காணாதவர்களாக இருக்கிறோமே ஆண்டவரை. ஆனாலும் அப்பாண்டவரை நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரை, நான் போகும் வழியே அப்பா நீர் அறிகிறவர். அப்பாண்டவரை நாங்கள் எங்கு செல்கிறோம் என்ன செய்கிறோம் என்பதை என் தேவன் நீர் அறிகிறேன். அப்பா நீர் இல்லாதது போல் இருந்தாலும் என் தேவன் நீர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஒவ்வொரு தருணங்களையும் எங்களுக்கு கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தாவே அப்பாண்டவர் எங்களுக்கு சாதகமாய் அப்பா நீர் விரும்புகிறபடி அமைய எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறேன். நீரே காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.